வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அன்னம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் இதயம் கல்லாகி விட்டதாம். என் குழந்தைகள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆசைக்கும் பணம் உடைக்கும் பாசத்துக்கும் பகுத்தறிவுக்கும் மத்தியில் சிக்கி இழுபட்டு கோழையாக நிற்பவள் நான். பிள்ளைகளையும் பெண்களையும் ஒன்று கூட்டி ஒட்ட வைத்து திருப்தி செய்து இன்பம் பெற தத்தளிக்கிற என் மனம் குழப்பமே உருவாகி இருக்கிறது. அதை யார் அறிவார்கள்? அன்றாட பூசல்களை கூட எதிர்க்க முடியாமல் தவிக்கிறேன் நான். எனக்கு கடினமாக மட்டும் இருக்க தெரிந்தால்? இன்று காலை என் கடைசி பையன் கிட்டு பூகோள வடிவில் உள்ள கருவி ஒன்றில் பென்சிலை சீவி கொண்டிருந்தான். பரத்தியானமாக சிந்தனையில் சிக்கி கிடந்த நான் அவனையே பார்த்தேன் போலும். அவன் அதை சுழற்றி கொண்டே என்னிடம் வந்தான். இப்படித்தான் அம்மா, உலகம் தன்னைத்தானே சுழற்றி கொள்கிறது என்றான். உலகம் என்னடா, உலகத்தாரும் அப்படித்தான் தம்மை தாமே சுற்றி கொள்கிறார்கள். அந்த தலை சுற்றலில் திருஷ்டியே மயங்கப் போகிறதே என்றேன். நான் யாரை பற்றியும் நினைக்கவில்லை. எதை பற்றியும் எதை பற்றியும் சுட்டி பேசவில்லை. ஆயினும் கூடத்து அறையில் இருந்து என் சின்ன பெண் திரிபுரம் புயல் போல் வீசிக்கொண்டு என் எதிரே வந்து வார்த்தைகளை பெய்த பிறகுதான் என் பேச்சுக்கு நான் வருந்தலானேன். ஏனம்மா என்னை குத்தி காட்டுகிறாய்? நான் தன்னலமாக இருந்தால் இருந்துவிட்டு போகிறேன். நீ மட்டும் என்னவாம்? ஒரு கண் வெண்ணெய், ஒரு கண் சுண்ணாம்பு என்று படபடத்து விட்டு அவள் மீண்டும் தன் அறைக்குள் விரைந்தாள். என் முகத்தில் அடிக்கிறாற் போல படார் என்ற கதவை சாத்தி கொண்டாள். இன்று பங்குனி உத்தர உற்சவம். வீட்டுக்கு வீடு வாசலில் கோலமும் செம்மண்ணும் மாவிலை கொத்துமாக கல்யாண கோலம் திகழ்ந்தது. என் இரு பெண்களுக்கும் புடவை வாங்கி தந்தோம். அதன் விளைவாகத்தான் இப்பொழுது புயல் வீசுகிறது. எனக்கு ஒரு கஜ தூரத்தில் அமர்ந்து தைத்து கொண்டிருந்த என் பெரிய பெண் காமாட்சி கண்ணை பிசைந்தாள். நான் நாளைக்கே ஊருக்கு போய்விடுகிறேன் அம்மா. இங்கே ஏன் வந்தோம் என்று இருக்கிறது என்று முனகினாள். கிடக்கிறது, இதற்கெல்லாம் மனசை கசக்கிக் கொள்ளாதே. அது ஒரு இரண்டுங்கெட்டான். ஏதோ அறியாமல் பேசுகிறது. நீதான் பெரியவள், தாழ்ந்து போயேன். நான் ஒன்றுமே சொல்லவில்லையே, அப்படியும் கரிக்கிறாளே. கண்ணை துடை. பிறகு எனக்கு மனசு மிகவும் கஷ்டப்படும். 2 வருஷத்துக்கு ஒரு தரம் வருகிறாய். அதுவும் நீயாக வந்தால்தான் உண்டு. அப்படியும். வா வா, வாசலில் போய் உட்காரலாம். உற்சவத்துக்கு வரும் மனிதர்களை பார்த்தால் கூட புண்ணியமாம் என்று சொல்லிக்கொண்டு எழுந்தே. போ அம்மா, அக்கா சொல்வது சரிதானே. பாவம், எத்தனை நாள் கழித்து வந்திருக்கிறாள். திரிபுரத்துக்கு ஆனாலும் அசூயை என்றான் கிட்டு அழுத்தம் திருத்தமாக. பேசாம இருடா என்று நான் கெஞ்சினேன். பேசாமல் யார் இருக்கிறார்கள்? மீண்டும் தொடங்கியது யுத்தம். வார்த்தைகள், உரத்த குரல்கள், விசும்பல், பையனின் எக்களிப்பான பேச்சு. சின்னவள் தூளியில் இருந்த தன் குழந்தையை வலுக்கட்டாயமாக இறக்கி அடித்தாளோ, அது வேறு வீறிட்டது. நான் எழுந்து வாசல் திண்ணைக்கு வந்து விட்டேன். அம்மாவுக்கு மனசு கடினம், பட்டு கொள்ளாமல் போகிறாள் பார் என்று பெரியவள் கூறியது என்னை தொடர்ந்து வந்தது. என் மனசின் இலக்கத்தை அவர்கள் என்ன அறிவார்கள்? அன்பை 1000 கூறாக்கி பழகத் தெரியாத குற்றமும் அஞ்ஞானமும் உள்ளத்தை கூழாக அடித்து கொண்டிருப்பதை எப்படி யார் அவர்களுக்கு வர்ணிக்கப் போகிறார்கள்? பெரியவள் புடவை சற்று அதிக விலை, சிறியவள் புடவை சரிகை குறைவு. இதை வைத்து கொண்டு இருவரும் நன்னாளை புன்னாளாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சத்தம் தெருவரையில் கேட்க வேண்டாம் என்று வெளிக்கதவை சாத்தி கொண்டு திண்ணையில் அமர்ந்தேன். அப்பொழுதுதான் அந்த குழந்தை என் கண்ணில் பட்டாள். 7 வயசு சிறுமி, மாநிறம், ஒல்லியான உடம்பு, மொட்டை தலை, மேல் சட்டை இல்லாமல் இடுப்பு பாவாடை மட்டும் அணிந்திருந்தாள். பெரிய பெரிய பூ போட்ட சீட்டி பாவாடை. அது அவளுக்கு உயரம் அதிகம் போலும். இடுப்பை சுற்றி எடுத்து செருகி இருந்தாள். வட்ட வடிவான முகம், எடுப்பான நாசி, பெரிய கருவிழிகள், மெல்லிய நெற்றி. போஷாக்கு இல்லாததனால் கன்னங்கள் கதுப்புகள் இல்லாமல் சற்றே ஒட்டி எலும்பை எடுத்து காட்டின. ஆயினும் களை மிகுந்த அந்த முகம் இதயத்தை கொள்ளை கொண்டது. அவள் கையில் உள்ளங்கை உருவில் புதியதான சிறிய அலுமினிய கரண்டி ஒன்றை வைத்து கொண்டு திருப்பி திருப்பி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்ற குழந்தை குரலில் அவள் முனகினாள்.
விடியற்காலையில் கோயிலில் தேவாரம் பாடுவதை கேட்டு வந்தது போலும். நான் தெருவை பார்த்தேன். ஏகாம்பரநாதரின் பங்குனி உத்தர உற்சவத்துக்காக வெளியூர்களில் இருந்து வந்த ஜனங்கள் தெருவெல்லாம் குழுமி இருந்தனர். ஈரத் துணிகளை உலர்த்தி கொண்டே நடப்பவரும் மூட்டை முடிச்சுகளை சுமந்து செல்பவரும் காரில் போவோரும் கூடிய அந்த தெரு உயிருடன் விளங்கியது. பாப்பா, நீ யாரம்மா என்று நான் கேட்டேன். சாந்தமான அவள் முகத்தை கண்டதும் அப்படியே வாரி எடுத்து முத்தமிட வேண்டும் போல இருந்தது. பக்கத்து தெரு என்றாள் அவள் நிமிராமலே. யாருடைய பெண்ணே? பொன்னுசாமி என்று. எனக்கு யார் என்று தெரிந்தது. பிணம் தூக்கி பொன்னுசாமியின் பெண் அவள். அவள் என்னையே உன்னினாள். பிறகு எனக்கு விளங்க வைக்கும் பாவனையில், கங்காபாய் சத்திரத்தில் சாப்பாட்டு டிக்கெட் வாங்க வந்தேன், வெயிலுக்காக இங்க உட்கார்ந்தேன் என்றாள். ஓஹோ என்றேன். இன்னும் டிக்கெட் கொடுக்க 1/2 மணி ஆகும். அந்த மாமா இப்போதுதான் குளிக்கப் போனார். நான் தெருவில் எட்டி பார்த்தேன். கங்காபாய் சத்திரத்து வாசலில் கூட்டம் ஜே ஜே என்று இருந்தது. அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசுவதே சமுத்திர அலை ஓசை போல இங்கு வரையில் ரீங்காரமிட்டது. ஒரே கூட்டமாக இருக்கிறதே என்று விசாரித்தேன் அந்த சிறுமியிடம். ஆமாம், டிக்கெட் கொடுத்தவுடனே கலைந்துவிடும் என்று அவள் எல்லாம் தெரிந்த பெரிய மனுஷி போல் பேசினாள். அத்துடன் ஒரு சின்னஞ்சிறு சிரிப்பு சிரித்தாள். நீ இங்கே உட்கார்ந்திருக்கிறாயே, உனக்கு டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்கும். நான் போய் திண்ணை மேல் ஓரமாக உட்கார்ந்திருப்பேன். அந்த மாமா கொடுத்து விடுவார். அதற்குள் தீர்ந்து விட்டால்? இருக்கும். எப்படி? அவளுடன் பேச்சு கொடுப்பது எனக்கு வேடிக்கையாக இருந்தது. முத்துப்பல் வரிசை தெரிய தெரிய அவள் நிதானமாக பதில் சொல்வது கேட்க என் மனசுக்கு தெம்பாக இருந்தது. எங்கள் அப்பாதான் சொல்லி இருக்கிறாரே என்றாள் அவள். அங்கே சொல்லி வைத்திருக்கிறாரா? இல்லை, என்னிடம். உன்னிடம் என்ன சொன்னார் உன் அப்பா? காமாட்சி அம்மன் கோயிலில் அன்னபூரணி இருக்கிறாள் பாருங்கள், அங்கே போய் தினமும் அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் சாதம் போடு என்று வேண்டிக் கொண்டால் கட்டாயம் சாப்பாடு கிடைக்கும் என்றார். தினம் கிடைக்கிறதா? ஓ, கிடைக்காமல் போனால்? சாமியை அப்படி சொல்லக்கூடாது மாமி. எங்கள் அப்பா சொன்னாரே, நாம் வேண்டிக் கொண்டும் அன்றைக்கும் சாதம் கிடைக்கவில்லை என்றால் நாம் கேட்டுக்கொண்ட போது மனசை அம்மனிடம் வைத்து கேட்கவில்லை என்று அர்த்தம். யாராவது பேசியிருப்பார்கள். புது பாவாடை கட்டி கொண்டிருப்பார்கள். அதை பார்த்திருப்போம் என்று அடுக்கினாள் அவள். என் உள்ளத்தில் வியப்பு ஏறிக்கொண்டே போயிற்று. இது ஏது கரண்டி என்று கேட்டேன். சர்வ தீர்த்த கரையில் அப்பாவுக்கு தட்சிணை வந்தது, 2 அணா. அதை அப்பா எனக்கு அப்படியே கொடுத்து விட்டார். ஏதாவது வாங்கி தின்ன சொன்னார். ஆமாம், ஏதாவது பொட்டலம் வாங்கி கொள்வதுதானே, பசிக்கு வயிறு நிரம்புமே. அப்புறம் மறுபடியும் பசிக்குமே, அப்போது என்று என்னை கேள்வி கேட்டு சிரித்தாள் சிறுமி. என்னை ஜெயித்து விட்டது போல பெருமிதம் தாண்டவம் ஆடியது அவள் முகத்தில். இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாய்? விளையாடிக் கொள்வேன். என்ன விளையாட்டு? அதற்கு செப்பு வாங்க வேண்டும். 1.5 அணாவுக்கு இரும்பிலே அடுப்பு, தோசைக்கல், சட்டுவம் என்றெல்லாம் சின்ன சின்ன செப்பு கிடைக்கிறதே, அது வாங்குவதுதானே. அழகாக விளையாடலாமே. அதுதான் வாங்க போனேன். அது கையை குத்துகிறது. அப்புறம் நான் சாப்பிட போகும்போது பக்கத்தில் வைத்தால் யாராவது எடுத்துக்கொண்டு ஓடி போய் விடுவார்கள். இடுப்பில் கட்டி கொண்டால் இந்த ஒரு பாவாடையும் கிழியும். என்னவோ வினோதம் கண்டவள் போல மீண்டும் கலகலவென்று சிரித்தாள் அவள். பின்ன இந்த கரண்டியை வைத்து கொண்டு விளையாட போகிறாயாக்கும்? ஏன் மாமி விளையாடக்கூடாது? இதோ பாருங்கள், இப்படி சுவரில் நிறுத்தி அதற்கு கீழே இந்த சீமை சாக்கு கட்டியை வைத்தால் என்று எனக்கு விளக்கிக் கொண்டே தன் இடுப்பு செருகலில் இருந்து ஒரு துண்டு சாக்கு கட்டியை எடுத்து வைத்தாள் சிறுமி. நான் ஒரு மென் முறுவலுடன் அவள் பேச்சை செவியுற்றேன். பார்த்தீர்களா, திங்கள் கிழமையில் ஏகாம்பரநாதர் சாமி மாதிரி இல்லை, இதுதான் நாகம் என்று அவள் தன் கரண்டியை காட்டினாள். இரு பாப்பா, நான் தோ வருகிறேன், ஓடி போய்விடாதே. அவளுக்கு ஏதேனும் பட்சணம் கொடுக்கலாம் என்ற எண்ணத்துடன் நான் எழுந்து உள்ளே வந்தேன். அதற்கென்று காத்து கொண்டிருந்தது போல 2 பட்டுப் புடவைகள் என் காலடியில் வந்து விழுந்தன. அலங்கோலமாக மடிப்பு கலைந்து கிடக்கும் அவற்றை பார்த்து என்ன செய்வதென்றே புரியாமல் விழித்தேன். பேஷ் பேஷ் அம்மா, நீ வாசலில் போய்விட்டாயே. 2 அக்காவும் என்ன நன்றாக சண்டை போட்டார்கள் தெரியுமா என்று கூறி சிரித்தான் என் பிள்ளை. என் வயிற்றில் சங்கடம் புரண்டு வேதனை தந்தது.
கோயிலில் இருந்த சந்தை கடைக்குள் பிரவேசித்தது போல. எனக்கு ஏன் ஜரிகை புடவை வாங்கக்கூடாது? என் மாமியார் வீட்டில் மதிப்பாக காட்ட வேண்டாமா? 2 வருஷத்துக்கு ஒரு தரம் வருகிறேனே, நீ அதற்குள் 10 புடவை வாங்கி கட்டியாகிறது என்று என் பெரிய பெண் இடுப்பில் கையும் கண்ணில் நெருப்புமாக தங்கையை ஏசினாள். சிறியவள் கையை நீட்டிக் கொண்டு வந்தாள். பங்குனி உத்தரத்துக்காக பெண்ணுக்கு புடவை வாங்கினால் 2 பேருக்கும் ஒரே மாதிரிதான் வாங்க வேண்டும். உனக்கு மட்டும் என்ன உயர்த்தி? நீ பணக்காரியானால் உன் மட்டும். அம்மாவுக்கு 2 பேரும் சமம்தானே? போடி, சரித்தான். பெரிதாக பேச்சை வளர்க்கிறாள். வருஷம் முழுவதும் வாடகை இல்லாத குடியிருப்பும், பணம் இல்லாமல் பாலும் தயிரும் கை செலவுக்கு காகம் செய்கிற நற்பண்டங்களிலெல்லாம் பங்கும். இதெல்லாம் எந்த கணக்கில் எழுதுவதாம்? என்னடியம்மா இப்படி சண்டை போடுகிறீர்களே? எப்பொழுதோ ஒரு தடவை ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்கிறீர்கள். அன்பாக அழகாக என்று நான் குறுக்கிட பார்த்தேன். சரித்தான் அம்மா என்று இருவரும் ஒரே சுருதியில் ஒரே தொனியில் என் மீது பாய்ந்தார்கள். ஆ, நேயர்களே, இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கையிலேயே போர் முனை இடம் மாறிவிட்டது. இதுகாரும் எதிரிகளாக இருந்த இரு சாராரும் ஒன்று கூடி ஒரே முகமாக 3வது பார்ட்டி மீது பாய என்று என் மகன் வேறு 2 கைகளையும் குழாய் போல வாயின் இருபுறமும் வைத்து கொண்டு ரேடியோ நேர்முக வர்ணனை போல செய்ய ஆரம்பித்தான். என் உடல் துடிப்பு யாருக்கும் தெரியவில்லை. பதில் சொல்லேன் அம்மா என்றாள் பெரியவள் என்னை நெருங்கி. ஏன் அம்மா நிற்கிறாய் என்று சீறினாள் சிறியவள். அவள் என் மறுபுறம் வந்து நின்றாள். சமுத்திரத்தில் மூச்சு திணற திணற நீந்தி கரை ஏற எத்தனிப்பவனை 2 பனங்கழிகள் மிதந்து வந்து மோதினால் எப்படி இருக்கும்? பங்குனி உத்தரத்தன்று வீட்டில் கோலம் போட்டு பண்டிகை செய்து வீட்டில் பிறந்த பெண்களுக்கு புடவை வாங்கி தந்து நிறைவு காண நினைத்த இடத்தில் இப்படி பிரளயமே வரும் என்றால் எப்படித்தான் பொறுப்பது? இன்னும் பெரிய பிள்ளைகள் 2 போர் பாக்கி. அவர்கள் என்றைக்கு தொடங்கி விடுவார்களோ? பெரியவனுக்கு டிபாசிட் பணம் 500 வேண்டுமாம். அதற்கு அடுத்தவன் காலேஜுக்கு செலுத்த வேண்டி 200 ரூபாய் கேட்டிருந்தான். சகோதரிகளுக்கு புடவைகள் வாங்கிவிட்டது. அவர்களை என்ன செய்யுமோ? எப்படித்தான் தாக்கு பிடிப்பது என்று எனக்கு புரியவில்லை. தாங்க முடியாத பிரம்மையில் பலவீனம்தான் மேலோங்கியது. என் உள்ளம் கைப்பில் நிறைந்தது. உடல் மடவடத்தது. உடனே திரிபுர சுந்தரியானவள் காலாக்கினி ரூபம் எடுத்து அண்ட சராசரங்களையே உலுக்கும் பாவனையில் தன்னானா என்று காலட்சேப பாணியில் ஆரம்பித்து விட்டான் கிட்டு. பக்கத்து கள்ளிப்பெட்டியில் அதற்கு தாளம் வேறு. நான் மெல்ல உக்ரான அறையில் போய் சம்புடத்தை திறந்து ஒரு வேர்க்கடலை வெள்ள உருண்டையை பெரியதாக பார்த்து ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு வாசல் பக்கம் போனேன். என் உள்ளம் மட்டும் கொந்தளித்தது. யார் பக்கமும் பேசத் தெரியாத அறிவிலியாக இருப்பதை நினைத்து என் மீதே எனக்கே வெறுப்பாக கப்பிக்கொண்டு வந்தது. 2 பெண்கள் பேசுவதிலும் ஓரளவு நியாயம் இருப்பதாக தோன்றியது. ஒரே பண்டிகையில் வாங்கித் தருவது இருவருக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். அதை அவர்கள் தந்தையிடம் நான் சொன்னபோது அவர் ஆகாயத்துக்கு எழும்பி பாதாளத்துக்கு குதித்தாரே. அவரை குற்றம் சொல்லி என்ன பயன்? 5 பிள்ளைகளை படிக்க வைத்து 2 பெண்களை கட்டி கொடுத்து விலைவாசி ஏறிவிட்ட இந்த காலத்தில் குடும்பம் நடத்துவதே பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது. அவரைத்தான் என்ன சொல்ல முடியும்? போதா குறைக்கு மாப்பிள்ளை வேறு எங்கள் கணக்கில் தம் தங்கைக்கு ஒரு புடவை வாங்கி போயிருக்கிறார். எல்லாம் என்ன ஆயிற்று? முன்பே உன் பெரிய பெண்ணின் மாமியார் ஒரு தடவை ஜரிகை இல்லாத புடவை வாங்கி தந்ததற்கு திருப்பி அடிக்கவில்லையா? அவள் குழந்தை குட்டிகளை கூட அழைத்து வரவில்லை. வந்திருந்தால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா? எல்லாம் யோசித்துத்தான் இப்படி வாங்கினேன். சின்னவள் கத்தட்டும். நன்றி கெட்டது அந்த பெண். மாப்பிள்ளை அப்படி இல்லை. தன் தங்கைக்கு புடவை வாங்கி போயிருக்கிறானே, 100 ரூபாய் சம்பளத்தில் அந்த பணத்தை எப்போது திருப்பி கொடுக்க போகிறான்? அவன் மனசுக்கு தெரியும் எல்லாம் என்று அடித்து பேசுகிறார் அவர். மீண்டும் பாட ஆரம்பித்து விட்டான் கிட்டு. முணுமுணுத்தாள் பெரியவள். கஞ்சீராவை போல சின்னவள் நர்த்தனமே நடத்தினாள். நான் இந்த ஊழி நாடகம் ஒன்றையும் கவனிக்கவில்லை. பேசாமல் மீண்டும் வாசல் திண்ணையை அடைந்தேன். குழந்தை கரண்டியை வைத்து கொண்டு என்னவோ மும்முரமாக விளையாடி கொண்டிருந்தாள். சுவர் பக்கம் பார்வையும் என் பக்கம் முதுகுமாக திண்ணை மூலையில் தன் விளையாட்டில் லயித்து போயிருந்தாள். என்ன விளையாடுகிறாய் என்று கேட்டேன். தூக்கி போட்டார் போல திரும்பினாள் சிறுமி. அவ்வளவு மூழ்கி போயிருந்தாள் அவள் தன் ஆட்டத்தில். ஒன்றுமில்லை மாமி என்றாள். வண்டி விளையாட்டு விளையாடி இருக்கிறாள். கரண்டிக்கு தன் பாவாடை நாடாவை கட்டி எடுத்திருக்கிறாள். என்னை கண்டதும் முடியை அவிழ்த்துவிட்டு
கரண்டியை கையில் எடுத்துக்கொண்டாள். கங்காபாய் சத்திரத்து பக்கம் எட்டி பார்த்தாள். இந்தா என்று நான் உருண்டையை நீட்டினேன். வாங்க தயங்கினாள் குழந்தை சங்கோஜத்துடன். அவள் என்னை பார்த்த பார்வை, என்னை கணக்கிடும் அந்த நோக்கு, பட்சணத்தை கண்டதும் விரும்பும் குழந்தை உள்ளம், ஏதோ கொள்கையுடன் போராடும் விந்தையாவும் அந்த பெரிய கண்களில் தடாகத்தில் பிரதிபலிக்கும் அஸ்தமன காட்சி போல என் முன் விரிந்தன. உன் பெயர் என்ன அம்மா என்று கேட்டேன். நீட்டிய கை நீட்டியபடி இருந்தது. சபலத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்று அவள் உன்னினாள் போலும். பின்னால் கட்டிவிட்டாள் கையை. அவள் கண் மட்டும் அந்த தின்பண்டத்தை சுவைத்தது. வாயின் ஓரத்தில் இருந்து நீர் ஒழுகிவிட்டது. சட்டென்று அவள் பாவாடை நுனியால் உதட்டை துடைத்து கொண்டாள். வெட்கம் கவ்விக்கொண்டது அந்த பூவதனத்தை. அவள் வாய் திறந்து எனக்கு பதில் சொன்னாள். ஆனால் அது சமயம் பார்த்து உள்ளிருந்து பெரிய குரல்கள் கேட்டன. சி, வாயை மூடு என்று ஆக்ரோஷ அலறல்கள். குழந்தை கேட்டுவிடப் போகிறாளே என்று எனக்கு என்னவோ வெட்கமாக இருந்தது. அதனால் நானே பேசினேன் உரக்க. உன் பெயர் சொல்லவில்லையே. அன்னம் என்று பதிலளித்த அந்த பெண் கழுக்கென்று தன்னுள் ஏதோ ரகசியத்தை நுகர்ந்தவள் போல சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் அன்னம்? அன்னம் என்று சாமிக்கு வாகனம் இருக்கிறதா என்று கேட்டு ஒரு விரலை மடக்கினாள் சிறுமி. அப்புறம் அன்னம் என்று சாதத்துக்கு பெயர். நான் 1 என்று 3 விரல்களை மடக்கினாள் அவள். முறுவல் பூத்து கொண்டே, இந்த அன்னம், இதை வாங்கி கொள்ளம்மா என்றேன். அவள் நான் கொடுத்ததை பெற்றுக்கொண்டு திருப்பி திருப்பி பார்த்தாள். உனக்கு ஒரு பாவாடை தரட்டுமா என்று நான் கேட்டேன். வேண்டாம் என்ற விசையாக தலையை அசைத்து விட்டாள் அவள். எங்கள் அப்பாவுக்கு சர்வ தீர்த்த கரையில் துணி வரும். வடக்கத்திய யாத்ரீகர்கள் கொடுப்பார்கள் மாமி. அதையெல்லாம் சேர்த்து அப்பா எனக்கு பாவாடை தைக்கப் போகிறார். மண் உண்டியலில் 3 அணா சேர்ந்திருக்கிறது. சந்நிதி தெரு தையல்காரர் தைத்து தருகிறேன் என்றார் என்று விளக்கினாள். இருக்கட்டுமே, நானும் ஒரு பழைய பாவாடை தருகிறேனே. பிச்சை வாங்கினால் அப்பா கோபித்து கொள்வார் மாமி. அந்த பதிலில் ஏக்கம் இருப்பது போல என் மூளை கற்பித்தது. நான் அவள் முகத்தை ஆராய முயன்றேன். அவள் குனிந்து அந்த வெள்ள உருண்டையை கரண்டியால் பிளக்க முயன்று கொண்டிருந்தாள். இங்கே கொடு என்றேன். அதை வாங்கி வெண்டு துண்டு துண்டாக்கி கொடுத்தேன். அவள் அதை பெற்று கொள்ளாமல் இங்கும் அங்கும் பார்வையால் துழாவினாள். என்ன வேண்டும் அன்னம் என்று கேட்டேன். காகிதமாவது இலையாவது இருந்தால் அப்பாவுக்கும் கொஞ்சம் கொண்டு போவேன் என்றாள் அவள். நான் உள்ளே சென்று ஒரு காகித துண்டு கொண்டு வந்து அதில் வைத்து அவளிடம் கொடுத்தேன். அவள் அதை வாங்கி தரையில் வைத்தாள். பெரிய துண்டாக இருந்த 2 நீங்களாக மற்ற சிறிய தோள்களை தன் கரண்டியில் நிரப்பினாள். காகிதத்தில் இருப்பதை பொட்டலமாக சுற்றி இடுப்பில் செருகிக் கொண்டாள். கரண்டியில் இருப்பதை எடுத்து சுவைக்க ஆரம்பித்தாள். அவள் முகம் திருப்தியில் மிளிர்ந்தது. ஆயினும் உடனே அதை கீழே வைத்துவிட்டு இறங்கினாள். மாமி, இதை பார்த்து கொள்ளுங்கள், வருகிறேன், காக்கா எடுத்துவிடப் போகிறது என்று எனக்கு ஆக்ஞைகள் விடுத்தபடியே அவள் படி இறங்கி ஓடினாள். என்ன செய்கிறாளோ என்று நான் எட்டி பார்த்தேன். குழாயடியில் கையையும் வாயையும் கழுவிக்கொண்டு பாவாடையில் துடைத்தபடி திரும்புவதை பார்த்து என் இடத்தில் அமர்ந்து கொண்டேன். அவள் திண்ணையில் ஏறி கோயில் கோபுரத்தை பார்த்து கை கூப்பிவிட்டு பிறகுதான் தின்ன ஆரம்பித்தாள். எதற்கு அப்படி செய்தாய் என்று கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார் என்று குழந்தை பதில் கூற ஆரம்பிப்பதற்குள் அம்மா அம்மா என்று உள்ளிருந்து ஏக குரல்கள் கேட்டன. நான் செவிடாகிவிட்டேன். விருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவளை வேப்பிலை கஷாயம் அருந்து அழைப்பது போல் இருந்தது அந்த கூக்குரல். நீங்கள் இன்றைக்கு ஒக்க பிறந்தான் குளத்துக்கு போவீர்களா என்று விசாரித்தாள் அன்னம். நீ போவாயா? எங்கள் அப்பா அழைத்து போவாரே. அங்கே 3 காமாட்சி தபசு பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணி கொள்ள வரும்போது அழகாக இருக்கும் மாமி. பெரிய பெரிய மாலை, யானை, தும்பிக்கை மாதிரி போட்டுக்கொண்டு பாண்டு வாசிப்பார்கள். பூ, மிட்டாய் எல்லாம் விற்கும். பட்டிலேயே புடவை, சாமிக்கு நிறைய நகை, அழகாக இருக்கும் என்றாள் அவள். நீ நடப்பாயா? ஓ, அப்பாவின் கையை பிடித்து கொண்டு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடந்து போய் விடுவேனே. கால் வலிக்காது? கால் வலித்தால் கண்ணை மூடிக்கொண்டு அப்பா கையை கெட்டியாக பிடித்து கொண்டு அடி மேல் அடி வைத்து கொண்டே போனால் வந்துவிடும். கால் வலியும் மறந்து போய்விடும். கையை விரித்து வலி மறைந்து போவதை அபிநயித்தாள் சிறுமி. ம் என்றேன் நான் நம்பாதவள் போல. நிஜம்மா மாமி?
திருத்தணிக்கு போனேனே, மலை ஏறும்போது அப்பா கையை பிடித்துக்கொண்டே படிகளை 1, 2 என்று எண்ணிக்கொண்டே ஏறிவிட்டேன் என்றாள் அவள் பெருமையாக. அதுதான் மொட்டையா? ஆமாம், சாமிக்கு முடி கொடுத்தால் நிறைய கருகருவென்று வளருமாம். அடுத்த வருஷம் உற்சவத்தில் குஞ்சலம், ரிப்பன், கனகாம்பரம் எல்லாம் வாங்கி தருவார் எங்கள் அப்பா என்றாள் அன்னம். நான் நாளை அனுபவிக்கப் போகும் பேற்றில் அவளது நம்பிக்கையும் தான் நாளை அனுபவிக்கப் போகும் பேற்றில் அவளது நம்பிக்கையும் தந்தையிடம் இன்று அவள் வைத்திருக்கும் உறுதியும் என்னை ஆட்கொண்டன. உன் அம்மா எங்கே என்று கேட்டேன். எல்லாம் அப்பா சொல்வார், பல்லவியாக இருக்கிறதே என்று. எனக்கு அம்மா இல்லை மாமி. சர்வ தீர்த்த குளத்தில் விழுந்து விட்டாள். ஏகாம்பரநாதர் தெப்பம் நடந்த மறுநாளாம். கால் வழுக்கி விட்டதோ என்னவோ என்றாள் குழந்தை. தான் அறியாத அந்த அன்னையை பற்றி தனித்து நின்று பேச முடிந்தது அவளால். அவள் உருண்டையை தின்று முடித்து விட்டாள். கரண்டியை பாவாடையில் துடைத்தாள். கங்காபாய் சத்திரத்தை திரும்பி பார்த்தாள். மாமி, டிக்கெட் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பேச்சு சத்தம் பெரிதாகிவிட்டது பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே அவள் எழுந்து விட்டாள். கரண்டியை தன் சிறு வயிற்றை ஒட்டியபடி செருகிக் கொண்டாள். திரும்பி பாராமல் ஓடினாள் குழந்தை. என் வாசல் குரட்டில் ஒரு பெண்ணின் மீது மோத இருந்தவள் நின்றுவிட்டு ஒதுங்கி ஓடினாள். நான் வாசல் குரடு வரை சென்று நோக்கினேன். அவள் ஓடிவிட்டாள். ஆனால் அவள் மோத இருந்த அந்த பெண் முதலில் அன்னத்தையும் பிறகு ஊடுருவி என்னையுமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கையில் அன்னத்தைப் போல ஒரு பெண் குழந்தை இருந்தது. பட்டு பாவாடை, தலையில் கதம்பம், காலில் வெள்ளிக்காப்பு, கொலுசுடன் மதமென்று இருந்தது. அவள் தெருவை தாண்டி அந்த ஓரமாக ஒதுங்கி வேகமாக நடந்து சென்றாள். அவளும் ஜரிகை புடவை சலசலக்க, நகைகள் மின்ன, தலையில் பெரிய கொண்டையும் பிறை வட்டமாக பூவும் ஜடை வில்லையுமாக அலங்காரமாக இருந்தாள். இவ எங்கிருந்து வந்தா? இந்த கழுதைக்கு இந்த தெருவில் என்ன வேலை? என்ன வேலைன்னு கேட்குற வெக்கங்கட்ட நாய் என்று உறக்க கூவிக்கொண்டே பால்கார அம்மணி குழாயடியில் தூ தூ என்று வெற்றிலை சாற்றை துப்பினாள். பால் குவளையை சாம்பலை போட்டு அழுத்தி அழுத்தி தேய்த்தாள். 1000 ஆண் பிள்ளைகள் நடமாடுகிற இடத்தில் அம்மணி தன் இயல்புக்கு மாறாக இப்படி நாகரிகமற்று பேசுவது என் செவியை குத்தியது. என்ன அம்மணி கத்துகிறாய்? நன்றாக இருக்கிறதா இது என்று நான் அவளை அடக்கினேன். என் குரலை கேட்டு பால் குவளைகளை அப்படியே போட்டுவிட்டு அவள் என்னிடம் வந்தாள். குரலை தாழ்த்தே, இந்த கழுததாமா அந்த குயந்துக்கு ஆத்தா? எவனோ ஆட்டக்காரனோட ஓடிட்டா. அப்பா மானி பாவம் எப்படியோ வளர்த்துட்டாரு. இப்ப ஏன் இவ வரணும் இங்க என்று அந்தரமாக சொன்னாள். அவரவர் தலைவிதி, விடு. நீ எதற்கு சத்தம் போடுகிறாய்? அவளுக்கும் குழந்தையை பார்க்க வேண்டும் என்று தோன்றித்தான் வந்திருப்பாள். பெற்ற மனம் பார் என்றேன். மோவாயை தோளில் ஒரு இடி இடித்தாள் அம்மணி. நான் கங்காபாய் சத்திர பக்கம் கண்ணோட்டம் விட்டேன். ஓரமாக சமர்த்தாக அமர்ந்திருந்தாள் அன்னம். என்னை பார்த்து மோகன பொன் சிரிப்பு ஒன்றை மிதக்க விட்டாள். என் உடல் செலுத்தது. அவளுக்கு தாய் இல்லைதான். ஆயினும் எங்காவது ஜெகன் மாதாவுக்கு தாய் இருந்ததாக படித்திருக்கிறோமா? விஷ்ணு சித்தரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆரோக்கியத்துக்கு அவசியமானாலும் நிஷித்தமாக கருதப்படும் விளக்கெண்ணெய் போல பிணந்தூக்கி பஞ்சாங்கம் படித்து தானம் வாங்கி பிழைத்து சமூகத்தின் விளிம்பில் இருந்தால் என்ன? என் வரையில் பொன்னுசாமி விஷ்ணு சித்தருக்கு சமானமாக காட்சி அளித்தான். அன்னம் குழந்தையே அல்ல. ஆண்டவன் கை பிடித்து கண் மூடி அடிமேல் அடி வைத்தால் நமக்குத்தான் வெற்றி என்ற ஞானத்தையே அல்லவா புகட்டிவிட்டாள். அப்பா சொன்னார் என்று உலகத்து ஞானிகள் திரட்டிய உபதேச சாரத்தையே, அமர இலக்கியங்களின் உட்கருத்தையே வெளியிட்டு விட்டாளே. மொட்டை தலையும் கிழிசல் பாவாடையும் வெற்று உடலுமான அன்னம் சிறு குழந்தையே அல்ல. சர்வாங்க பூஷிதையான சாட்சாத் அன்னபூரணி தேவியே பொன் கரண்டியால் ஞானப்பால் ஊட்ட வாரணாசியை விட்டு இங்கே வந்து என் வீட்டு திண்ணையில் இன்று இருந்து விட்டாள். இல்லையேல் இந்த அன்னம் கரண்டியை விளையாட்டு பொருளாக தேடுவானேன்? கலைமகள் இதழில் 1961 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.